கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கை மீறாமலும் என்றால் நான் என் வாக்குறுதியை மீற மாட்டேன் என்று பொருள். இந்த வசனம் தேவன் ஒரு உடன்படிக்கை செய்த பிறகு அதை மீறாமல் இருப்பார். என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்பதும் தேவன் ஒருமுறை சொன்ன வார்த்தையை மாற்றாமல் இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் என்பதே இதன் பொருள். இது ஒருவரின் சொல்லி நிற்கும் தன்மையையும் நம்பிக்கைக்குரிய தன்மையையும் குறிக்கிறது. அதாவது ஒரு முறை வாக்குறுதியை அளித்து விட்டால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். செய்த உடன்படிக்கையை மீற மாட்டார். ஆனால் மனிதர்கள் உடன்படிக்கை செய்வார்கள். தனக்கு சாதகமாகவும் ஆதாயமும் இல்லாவிட்டால் மீறி விடுவார்கள். தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. வேதாகமத்தில் காணப்படும் முக்கிய உடன்படிக்கைகள்: ஆதாம் ஏவாள் தேவன் செய்த உடன்படிக்கையை மீறி பாவம் செய்து வீழ்ச்சிக்கு பின்பு கூட அவர்களின் பிள்ளைகள் காயின் தன் தம்பி ஆபேலை கொன்று போட்டார். கொலை பாவம் காயினுக்கு மிக கடினமான வாழ்வை தந்தது. கர்த்தர் மனிதனின் சீர்கேடான வாழ்க்கைக்கு மனஸ்தாபப்பட்டார். தாம் படைத்த எல்லாவற்றையும் அழிக்க திட்டமிட்டார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. பூமியின் மீது 40 நாள் பெருமழை பொழிந்தது. நோவாவின் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. அப்போது நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இனி இப்படிப்பட்ட மழையின் மூலம் இந்த மனிதர்களை அழிக்க மாட்டேன். இதற்கு அடையாளமாக வானத்தில் வானவில்லை வைத்தார். அடுத்ததாக ஆபிரகாமோடு தேவன் அளித்த வாக்குறுதியை அவரது சந்ததியால் பெருகி ஒரு பெரிய தேசமாக மாறுவார்கள். அவர் மூலம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் மோசேயோடு செய்த உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தரின் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் உறுதி செய்தது. அதே நேரத்தில் கீழ்ப்படிதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. கர்த்தர் தாவீதுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அது தாவீதின் சந்ததியிலிருந்து வரும் ஒரு ராஜா என்றென்றைக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார் என்ற வாக்குறுதி. இந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறியது. தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து நித்திய ராஜ்யத்தின் அதிபதியானார். இந்த உடன்படிக்கை மூலம் விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீட்பையும் நித்திய வாழ்வையும் அடையும் வழியை வெளிப்படுத்துகிறது. ஆமென்.